ரட்சிப்பின் தேவனாம் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறோம், உங்களை ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தரை தேடுகிறவர்கள் முகங்கள் பிரகாசம் அடையும். மத்தேயு 26 அதிகாரம் 40வது வசனம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அன்றைக்கு சீஷர்களுக்கு சொன்ன அதே உருக்கமான மனதிற்கும் உள்ள செய்தியை இன்றைக்கு உங்களுக்கும் நமக்கும் இதைத்தான் சொல்லுகிறார். மத்தேயு 26:40. பின்பு அவர் சீஷரிடத்துல வந்தபோது அவர்கள் எல்லோரும் நித்திரை அடைந்து உறங்கிக் கொண்டிருக்கிறதை அவர் கண்டு பேதுருவை நோக்கி, நீங்கள் 1 மணி நேரமாவது என்னோடு கூட விழித்திருக்க கூடாதா என்று இயேசு சொன்னார். அல்லேலூயா. கெத்செமனே தோட்டத்திற்கு உலகத்தின் பாவங்களை சுமக்க, உலகத்தின் சாபங்களை சுமக்க, உலகத்தின் பாவ சம்பளமான சாவை சுமக்க உலக இரட்சகர் இயேசு கிறிஸ்து தன்னை பிதாவின் சமூகத்தில் அர்ப்பணித்த இடம்தான் கெத்செமனே தோட்டம். அங்கே அவர் பிதாவின் சமூகத்தில் அதற்காக, ஜெயத்திற்காக, வெற்றிக்காக, விடுதலைக்காக, பாவம் கழுவப்படுவதற்காக, சாத்தானின் தலை நசுக்கப்படுவதற்காக இயேசு பிதாவின் சமூகத்தில் ஜெபிக்கிறார். ஆனால் இயேசுவோடு சென்ற சீடர்கள் அங்கு உடல் பலவீனத்தின் நிமித்தம் தூங்கி கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவராக இயேசு அவர்களை எழுப்பி அவர்களுக்கு சொன்ன செய்தி அன்றைக்கும் சரி இன்றைக்கும் சரி, என்னோடு கூட நீங்களும் சேர்ந்து 1 மணி நேரம் நீங்கள் ஜெபிக்க கூடாதா என்று ஆண்டவர் கேட்டார். அன்பானவர்களே, இந்த புதிய வருஷங்களில 1000 ஆசீர்வாத அடையாளங்களையும், ஆசீர்வாதத்தின் மேன்மைகளையும், ஜெயத்தினுடைய மேன்மைகளையும், இதோ தேவன் தரும் ரட்சிப்பின் மேன்மைகளையும் பெற்றுக்கொள்ள நம்ம எல்லோரும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்படி என்று சொன்னால் ஒரு நாளையில 1 மணி நேரத்தை நாம் தேவனுக்கென்று, அப்படி சமூகத்தை தேடுவதற்கென்று ஒதுக்கலாம் அல்லவா? டிவியில் எத்தனையோ மணி நேரங்கள், மற்றோடு பேச எத்தனையோ மணி நேரங்கள், செல்போன்ல எதையெல்லாமோ அவசியமில்லாததெல்லாம் பார்க்க எத்தனையோ மணி நேரங்கள், தேவையற்ற அரசியல், வெட்டி பேச்சான உலக பேச்சுகளுக்கு எத்தனையோ மணி நேரங்கள், உங்கள் சொந்த சந்தோஷத்துக்கு என்று எத்தனையோ மணி நேரங்களை நீங்கள் செலவிடலாம். ஆனால் உங்களை உண்டாக்கி, உங்களுக்கு அற்புதம் செய்ய, உங்களுக்கு சுகம் தரக்கூடிய, உங்களுக்கு மகிமை தரக்கூடிய, உங்களுக்கு ஆசீர்வாதங்கள் தரக்கூடிய, உங்களுக்கு நினைத்து பார்க்க முடியாத மேன்மைகளை உங்களுக்கு நமக்கு தர தயவாக இருக்கிற தேவ சமூகத்தில் ஒரு நாளைக்கு 1 மணி நேரத்தை நான் ஒதுக்குவேன். 1/2 மணி நேரம் என் தேவ சமூகத்தில் பரிசுத்த வேதத்தை நான் வாசிப்பேன். கர்த்தர் எனக்கு என்ன போதிக்கிறார், என்ன சொல்லுகிறார் என்பதை என் இதயத்தில் பதிய வைப்பேன். 1/2 மணி நேரம் என் தேவனுடைய சமூகத்தில் நான் பிறருக்காக ஜெபிப்பேன், குடும்பங்களுக்காக ஜெபிப்பேன், ஊழியர்களுக்காக ஜெபிப்பேன், ரட்சிக்கப்படாத ஜனங்களுக்காக ஜெபிப்பேன், வியாதிக்காரர்களுக்காக நான் ஜெபிப்பேன் என்று சொல்லி அவர்கள் பெயரெல்லாம் எழுதி வைத்து கொண்டு 1/2 மணி நேரம் வேதம் வாசிக்கவும், 1/2 மணி நேரம் ஜெபிக்கவும், இப்படியாக தினமும் 1 மணி நேரம் ஆண்டவராய் இயேசுவோடு கூட நாம் நம்மை அர்ப்பணிக்க முடியும் தானே? அதை செய்யுங்கள். இன்று முதல் தீர்மானியுங்கள். அது விடியற் காலையிலையோ அல்லது மத்தியானத்திலேயோ அல்லது மாலையிலேயோ 1 மணி நேரத்தை என் ஆண்டவர் இயேசுவோடைய பாதத்தில் என் பிதாவை நான் தேடுவேன். அர்ப்பணியுங்கள். அற்புதமான வழிநடத்தல்களை நீங்கள் அப்போது காண்பீர்கள். தேவ பிரசன்னம் உங்களை நிரப்பும். நாம் ஜெபம் செய்வோம். அன்புள்ள ஆண்டவரே, நீர் சீஷர்களை பார்த்து என்னோடு 1 மணி நேரம் நீங்கள் விழித்திருந்து ஜெபிக்க கூடாதா என்று சொல்லி அவர்களை வாஞ்சியோடு அழைத்தீர. இன்றைக்கும் உலகில் வாழும் ஒவ்வொரு ஊழியக்காரன், ஊழியக்காரி, ஒவ்வொரு கணவன், மனைவி, பிள்ளைகள், விசுவாசிகள் ஒவ்வொருவருக்கும், என் ஜனமே, ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் என்னோடு கூட என் பாதத்தில் நீ அமர்ந்து நீ 1 மணி நேரம் ஜெபிக்க கூடாதா என்று நீர் வாஞ்சியோடு அழைக்கிறேன். ஆம், அழிந்து போகிற சம்பவங்களுக்கெல்லாம் பல மணி நேரங்களை செலவிடுகிறோம். ஆனால் அழியாது நித்திய ஜீவன் தரும் அற்புதங்களை செய்யும் தேவனே, உம்மோடு தினமும் 1 மணி நேரம் நாங்கள் அமர்ந்திருந்து வேதத்தை ஆராய்வோம். ஆண்டவரே, அனுதினமும் பல காரியங்களுக்காக ஜெபித்து அற்புதங்களை பரவும். 1 மணி நேரத்தை உம்முடைய சமூகத்தில் செலவிட எங்களுக்கு பலன் தாரும்.
என்னோ ஜெபிக்கிற பிள்ளைகள் இந்த தீர்மானத்தில் நிலைக்கும்படி ஆவியானவர் முத்திரை போடுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.